கன்னியாகுமரியில் தவேக தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த இருக்கிறார். இந்நிலையில் தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரி வரை சாலை மார்க்கமாக பயணமாகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், விவரங்களை சொல்லுங்க. கன்னியாகுமரியில் இன்று பிற்பகலில் விஜய், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த திட்டமிட்டிருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரிக்கு சாலை மார்க்கமாக அவர் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேல சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் அவருடைய வாகனத்தை வழக்கமாக அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் பின்தொடர்ந்து வருவார்கள். இது இந்த பின்தொடரில் நிறைய விபத்துகள் ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் இன்று அவ்வாறு எந்த ஒரு பின்தொடரும் இல்லாத வகையில ரசிகர்களும் தொண்டர்களும் விஜயின் வாகனத்தை பின்தொடர முடியாத வகையில காவல்துறையினர் தகுந்த பாதுகாப்பு வழங்கியிருக்கிறார்கள். தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து விஜய் கன்னியாகுமரி செல்லும் வரையிலும் காவல்துறையினர் 4 வாகனங்களில் அவருடன் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விஜய் அந்த சாலை மார்க்கமாக கன்னியாகுமரி சென்று கொண்டிருக்கிறார். தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி செல்லக்கூடிய விஜய்க்கு ஆங்காங்கே பொதுமக்களும் தொண்டர்களும் வரவேற்பும் அளித்து வருகிறார்கள். விஜய் இருக்கக்கூடிய அந்த பைபாஸ் வழியாக விஜய் செல்லக்கூடிய நிலையில ஆங்காங்கே தொண்டர்கள் அவருடைய வாகனத்தை சூழக்கூடிய ஒரு காட்சிகளும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இருந்தாலும் காவல்துறையினர் அந்த பகுதிகளிலும் பொதுமக்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடனடியாக விஜயின் வாகனத்திற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்து அவர் வாகனத்தை கன்னியாகுமரி நோக்கி செல்ல ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று விஜயின் வாகனத்தை எந்த ஒரு தொண்டரும் சரி இருசக்கர வாகனத்தில் பின்தொடராத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னும் பின்னும் விஜயின் வாகனத்திற்கு முன்னும் பின்னும் காவல்துறையினர் அவர்களுடைய வாகனத்தில் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் அந்த தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரி செல்லக்கூடிய விஜய்க்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள்.